Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு விசித்திரமான கல்லூரின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பாடங்களை கத்துக்கிட்ட பிறகு நம்ம தேர்வு எழுதுறது கிடையாது. தேர்வு எழுதி முடிச்ச பிறகுதான் நிறைய முக்கியமான பாடங்களை கத்துக்கிறோம். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்ம கத்துக்கிற விஷயங்களும் சரி, நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்களும் சரி, அது வச்சுதான் நம்மளோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸே மாறுது. சோ என்னைக்குமே லைஃப்ல கத்துக்கிறத நிறுத்திடாதீங்க. வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ மார்னிங் கஃபே. கண்மணி, ஜென்ரலா செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா வந்து பில் கேட்ஸ், அப்புறம் கனடா பிரசிடென்ட் ஜஸ்டின் ட்ரூடோ, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வந்து ட்விட்டர்ல ஒரு பொண்ணுக்கு ஃபாலோவரா இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரியான முக்கியமான செலிபிரிட்டிஸ் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பா விவிஐபியா தான் இருக்கணும். யார் அவங்க? எஸ், டெஃபினெட்லி அவங்க விவிஐபி தான். கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவ. நம்ம மலாலா தான் அவங்க. ஓ, மலாலா பாகிஸ்தான் குழந்தைகளுடைய கல்விக்காக குரல் கொடுத்து அதுக்கப்புறமா தீவிரவாதிகளுடைய தாக்குதல் எல்லாம் தாண்டி வந்தாங்களே, அவங்கள பத்தி தானே சொல்றேன்? எக்ஸாக்ட்லி அவங்க தான். அந்த துப்பாக்கி சூடு நடந்தப்போ வந்து ட்ரீட்மெண்ட்காக லண்டன் வந்த அவங்க அங்கேயே அவங்களோட ஸ்கூலிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கூலிங் முடிச்சதுனால ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓ, புதுசா ட்விட்டருக்கு வந்திருக்காங்க. அப்ப ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கணும். என்ன மாதிரியான ட்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? இது வரைக்கும் பார்த்தோன்னா 7 ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சது வந்து ஒரு கசப்பு கலந்த இனிப்பான சம்பவமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பாகிஸ்தான்ல வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் பணக்காரங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்வீட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஸ்வாதி, மலாலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கணும், பல சாதனைகள் அவங்க செய்யணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அடுத்த பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கொஷப்பாவை யோகால இருந்து. நம்ம எப்பவுமே பேலன்ஸ் யோகாஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த பேலன்ஸ் யோகாஸ் பார்க்குறோம், ஏன் இதெல்லாம் பண்றோம்? யோகா பண்ணும்போது உங்களோட மூச்சு மூக்கு வழியா உள்ள வெளியே நீட்டு இழுக்கிறீங்க, வாய் வழியா இல்ல. மூச்சு உள்ள வெளியே இந்த மூக்கு வழியா போறதுனால என்ன ஆகுதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி உறுப்புகள் உங்க பாடிக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன், ஏர், ஆக்சிஜன் எல்லாமே சேருது. அந்த மாதிரி சேரும் போது அந்த உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ இல்ல என்ன மசில் கிளிக் ஆகணுமோ அது கரெக்டா ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது அவங்களோட ஆர்கன்ஸ், உறுப்பு கரெக்டா டைம்க்கு டைம் ஃபங்க்ஷன் ஆகும். ஏதாவது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகாத பட்சத்துல அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மூச்சு பயிற்சி எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். ப்ராப்பரா ஒரு மூச்சு பயிற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கே அந்த புத்துணர்வு இருக்கும். ஸோ அதை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கும் ரெஜெனரேட் பண்றதுக்கும் இந்த மூச்சு பயிற்சி ரொம்பவே முக்கியம். வாய் வழியா நீங்க மூச்சு வாங்கினீங்கன்னா என்ன ஆகுன்னா வயிறுல தான் சேரும். ஸோ ஃபுல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு, உறுப்புகளுக்கு சேர்ற வாய்ப்பு இல்லை. அதனாலதான் உங்களோட மூச்சு பயிற்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உத்கட்டாசனா வேரியேஷன். நீங்க உத்கட்டாசனா பார்த்திருப்பீங்க. சேர் போசதான் உத்கட்டாசனா சொல்லுவோம். ஆனா அந்த உத்கட்டாசனாலேயே வேரியேஷன் இருக்கு. அந்த வேரியேஷன் எதுக்கு பண்றோம்? அந்த பண்ணும்போது இந்த பாடியை ட்விஸ்ட் பண்ணி விடும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடும்போது அத்லெட்டிக்ஸா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஓடி ஏடி விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் வார்ம் அப்பும் இருக்கும், ரிப் கேஜஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ அவங்க ஓடி வேடி விளையாடும் போது அவங்களுக்கு அந்த அடிபடுறதோ இல்ல இழுத்து பிடிக்கிற வாய்ப்பு ரொம்பவே குறையும். ஸோ சேர் போஸ், உத்கட்டாசனாவோட வேரியேஷன்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு உத்கட்டாசனா எப்படி பண்ணலான்னுட்டு ஞாபகப்படுத்துறேன். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா இது பண்ணிட்டு மெதுவா உங்க பெல்விஸ் போர்ஷனை புஷ் பண்ணுவோம். எப்படி? மெதுவா உங்களோட நீஸை முன்னாடி வச்சு பெல்விஸ் போர்ஷனை நீங்க புஷ் பண்ணி அண்ட் உங்க கைகளை மேல எழுப்புவோம். இந்த மாதிரி எழுப்பி நிக்க வைப்போம். இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது உத்கட்டாசனா. இந்த உத்கட்டாசனால ஸ்லோவா நமஸ்தேவை பிடிக்கணும். இந்த மாதிரி நமஸ்தேவை பிடிச்சு மெதுவா உங்களோட எல்போ ஜாயிண்ட்டை சேர்த்து நீங்க உங்க பக்கத்துல கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நில்லுங்க. உங்களால அந்த பேலன்ஸ் இருக்குதான்னு பாருங்க. அந்த பார்த்ததுக்கு அப்புறமா மெதுவா குனியுங்க. குனிஞ்சிங்கன்னா உங்க அடிவயிறு உங்க தொடை மேல விழும். இந்த மாதிரி குனிஞ்சிட்டு மெதுவா உங்களோட லெஃப்ட் கையை ரைட் தொடை மேல வச்சு ஓபன் பண்ணி மேல பாருங்க. ஓபன் பண்ணி பார்த்துட்டு மூச்சு உள்ள வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க தொடைகள்ல இருக்கிற தசைகள் தானாகவே ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாவே இருக்கு. மெதுவா முன்னாடி பாருங்க. மெதுவா முன்னாடி பார்த்துட்டு மெதுவா நீங்க மேல வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இது பைபோஸ்
அதனால இன்னொரு பக்கம் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் உத்கட்டாசனா ஸ்டைல்ல போயிட்டு இன்னொரு சைட்ல நம்ம திரும்பணும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உத்கட்டாசனா உங்களோட பெல்விஸ் போர்ஷனை புஷ் பண்ணி பின்னாடி இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் ஸ்பைன் வந்து 60 டிகிரி ஆங்கிள் நிற்கும். 90 டிகிரி ஆங்கிள் உட்காரக்கூடாது, 60 டிகிரி ஆங்கிள் உங்க ஸ்பைன் இருக்கணும். ஸோ அதனால பெல்விஸை புஷ் பண்ணிட்டு உங்களோட முட்டியை முன்னாடி பெல்விஸ் புஷ் பண்ணி கை மேல இந்த மாதிரி இருக்கும்போது நமஸ்தேவை பிடிச்சு எல்போவை ஷார்ட் பண்ணி எடுத்து வந்துட்டு நீங்க இன்னொரு பக்கம் வைக்கலாம். முட்டி வைக்க கூடாது, பைசெப், அதாவது இந்த கை இல்லைன்னா உங்களோட ஆம்பிட் அக்குள் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து உங்களோட தொடை மேல பகுந்து இப்படி இருக்கும். மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க மேல வந்துடலாம். நீங்க இப்போ அதோட வேரியேஷனை பாத்தீங்க. இதே உத்கட்டாசனன்ல நீங்க இந்த கையில இன்னொரு வேரியேஷனும் இருக்கு. அதை சேர்ந்து பண்ணும்போதுதான் அதோட பாடியில இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப மூச்சு வாங்கும், உங்களுக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும். ஆனா அதை 3 days 4 days ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை சரியா இருக்கும். ஸோ மறுபடியும் தேர்ட் வேரியேஷன் உத்கட்டால பார்க்கலாம். மெதுவா நீங்க மேல போயிட்டு உங்களோட கைகளை சேர்த்து நீங்க நார்மலி நீங்க இப்படி வைக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி வைக்கும் போது உங்க கை, அதாவது இந்த கை கீழே போகும் அண்ட் முன்னொரு கை மேல போய் நிற்கும். அண்ட் நீங்க மேல பார்ப்பீங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க அங்கேயே நமஸ்தே பிடிச்சுக்கிட்டு இன்னொரு சைட்ல நீங்க போலாம். போய் கை கீழே பதியணும், உங்க பாதத்துக்கு பேரலா இருக்கணும். கை மேல, மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா வந்துட்டு நீங்க மேல வரலாம். நீங்க இப்போ உத்கட்டாசனாவோட ஸ்டைல் பாத்தீங்க, அதாவது வேரியேஷன்ஸ். எப்பவுமே உத்கட்டாசனா பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டைல மட்டும் மெயின்டைன் பண்ணாம அதோட வேரியேஷன்ஸும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் டேக் 15 to 20 minutes நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லி நீங்க அந்த 15 to 20 minutes இதுக்கே ஒரு பர்டிகுலர் ஆசனாக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வரும். அந்த வர வர உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது, வலி தெரியாது. ஆனா அந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்க பாடியில என்ன எனர்ஜி, எந்த லெவலுக்கு அந்த நீங்க அந்த ட்விஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க உத்கட்டாசனா அண்ட் உத்கட்டாசனாவோட வேரியேஷன்ஸ் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம நாட்டுல லஞ்சம் கொடுக்கறதையும் சரி வாங்குறதையும் சரி ஒரு குற்றம்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லைல்ல? ஆமா கண்மணி, ஏன்னா ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வேலை வந்து கரெக்டான டைமுக்கு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. கரெக்ட் தான். இப்படிதான் 5 வயசு சிறுமியான மாணவி உத்தரப்பிரதேசத்துல இருக்கா. அவ என்ன பண்ணிருக்கான்னா கையில ஒரு பெரிய உண்டியலோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. அங்க அவளை விசாரிச்ச பிறகுதான் தெரிய வந்திருக்கு அவ அம்மாவுடைய இறப்புக்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதால தான் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. நியாயமான விஷயம் தான். இதுக்கு உண்டியலோட போலீஸ் ஸ்டேஷன் போனா? இந்த கேள்விதான் அங்க இருந்த எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை தெரிஞ்ச பிறகு அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐஜே இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு மாணவி என்ன சொல்லிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க காசு இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச உண்டியலோட இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அட பாவமே, இதுக்கு ஐஜி எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலையா? இல்ல, அதுக்கு ஐஜி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவி இது வந்து நீ சேர்த்து வச்ச காசு, இந்த காசு நீ உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போ, கண்டிப்பா உன் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கிறவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலி இவ்வளோ சின்ன பொண்ணோட மனசுல வந்து லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப தவறான விஷயம். மாணவிக்கு வந்து சீக்கிரமா நியாயம் கிடைக்கணும், அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து தேவையானது செய்யணும். சரி, இந்த தகவலோட அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சன்ஸ்கிரீன்ஸ். என்ன சன்ஸ்கிரீன்ஸ்னா என்ன, எப்படி சூஸ் பண்ணலாம் சன்ஸ்கிரீனை, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், இதுதான் இன்னைக்கோட டாபிக். ஸோ இப்போ வந்து நம்ம சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில நல்லதும் இருக்குது, சிலது கெட்டதும் இருக்குது. நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சிந்தசிஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆனால் இதில் சில ஒரு ஹார்ம்ஃபுல் ரேஸ் ஆஃப் சன்னும் இருக்குது. அது இப்போ ஒரு சன்லைட்னு எடுத்தீங்கன்னா அதில் யூவி லைட்டுங்கிறது ஒரு பகுதி, மிச்சம் பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட், எக்ஸ்ரே, காமா ரேஸ், இந்த மாதிரி நிறைய பகுதிங்க இருக்குது. இந்த யூவி லைட்டுங்கிற பகுதி யூவிஏ, யூவிபி, யூவிசின்னு 3ஆக பிரிக்கும்.
UVC வந்து ஓசோன் லேயர்லேயே வந்து அது ஃபில்டர் ஆகிறதுனால அவ்வளோ எர்த்தை ரீச் பண்ணுறதுல நம்ம கிட்ட வரது கிடையாது. பட் UVA அண்ட் UVB அப்படிங்கிற 2 பகுதி தான் மேக்ஸிமம் டேமேஜ் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ரேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் ரொம்ப நேரம் போகிறவங்க, அதாவது நிறைய அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் போகிறவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் வரலாம். இது எப்படி வரலாம்? அதாவது ஸ்கின் திக்கனிங் இருக்கலாம், தோலில் வந்து உங்களுக்கு பல வகையான பிக்மெண்டேஷன், அதாவது கருப்பு புள்ளிகள் வரலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாரும் பயப்படுறது ஸ்கின் கேன்சரோட ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீனுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறது. சன்ஸ்கிரீன் வந்து என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணலாம்? இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு மோஸ்ட் பீப்புள் ஹேவ் ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்க, நிறைய வந்து ஹார்ஷ் விண்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் ஸ்கின் ரொம்ப டேமேஜாக ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு க்ரீமி ஃபார்முலேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீம் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இது 2த்துக்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் யூஸ் எய்தர் அ க்ரீம் ஆர் அ க்ரீம் ஜெல் ஃபார்முலேஷன் வந்து உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். சன்ஸ்கிரீன் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்கின் ஏரியாவுக்கு 2 மில்லிகிராம் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் போதுமான அப்ளிகேஷன். இது எப்படி இந்த மெஷர்மெண்ட் நம்ம இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாத்திரம் கவர் பண்ணுறதுக்கு 3 ml தேவை, 3 ml தேவை. கழுத்தை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 ml, ஒரு கைக்கும் 3 ml. சப்போஸ் கால் பகுதியை கவர் பண்ணணும், நீங்கள் வெளியே போகிறீங்க, கால் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபுல் காலை கவர் பண்ணுறதுக்கு 6 ml ஆஃப் சன்ஸ்கிரீன், அண்ட் இன்னொரு காலுக்கு இன்னொரு 6 ml, செஸ்ட் பகுதிக்கு 6 ml, பேக் பகுதிக்கு 6 ml. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சன்ஸ்கிரீனை வந்து எப்போ அப்ளை பண்ணணும்? முன்னே என்ன சொல்லிட்டு இருந்தோம், சன்ஸ்கிரீனை வந்து அதாவது வெளியே போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னையும் வெளியே போன அப்புறம் எவ்ரி 2 hours அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறதுக்கு 15 to 30 minutes முன்னே அப்ளை பண்ணிட்டு வெளியே போய், அதாவது சன் எக்ஸ்போஷர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஒரு 15 to 30 minutes கழிச்சு ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லுது. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு நிறைய வந்து ஸ்வெட்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் திருப்பி ரீஅப்ளை பண்ண வேண்டிய சர்க்கம்ஸ்டான்சஸ் வரலாம். இது தவிர வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ், யார் ஸ்விம் பண்ணுறவங்க ஆர் ஸ்போர்ட்ஸ் நிறைய விளையாடுறவங்க, வேர் ஸ்வெட்டிங் அதிகமாக நடக்குது, இல்லைனா நீங்கள் தண்ணியில் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்விம் பண்ண போகிறீங்கும் போது வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன்ஸ் சூஸ் பண்ணுறது பெட்டர். இது வந்து அட்லீஸ்ட் ஃபார் 40 minutes நீங்கள் தண்ணியில் இருக்கிற டைமுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேபிஸ்க்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம் இது. அதாவது என் குழந்தைக்கு எப்போ யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணலாம்? பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்தே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. வெளியில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, 6 மாதத்துக்கும் யங்கராக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இஃப் சப்போஸ் யூஸ்வலி நம்ம குழந்தைங்களை வெயிலில் தூக்கிட்டு அலையிறது கிடையாது, அப்படி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து ரொம்ப அடிக்கிற வெயிலில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் சன்ஸ்கிரீனுமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீனை பாபா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். இப்போ சன்ஸ்கிரீன்லேயே 2 வகை இருக்குது, கெமிக்கல் சன்ஸ்கிரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் 2 வகை இருக்குது. இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைட் அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு. நீங்கள் கிரிக்கெட்டர்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் பூசிட்டு இருப்பாங்க, அதுதான் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். இது வந்து அப்படியே சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இட் வில் பி பெட்டர் அண்ட் இட் வில் பி சேஃபர். ஸோ வந்து these are the choices that you should make for sunscreen. இப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பற்றியும் பேசியாகணும் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும். அதுதான் ஹோம் மேக்கர்ஸ். நான் ஹோம் மேக்கர்னு சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். தே ஆர் ஹோம் மேக்கர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அ ஃபுல் டைம் ஜாப். நம்மள மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து சம் டைம் ஜாப் தானே தவிர ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஃபுல் டைம் ஜாப். அடுப்பில் நிறைய நிற்பாங்க, ரேடியேஷன் நிறையா இருக்கும் அடுப்பில் இருந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அதாவது ஹீட்லேருந்து வர ரேடியேஷனும் ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் சன்ஸ்கிரீன் ஐஆர் ப்ரொடெக்ஷனோட வருது, அதாவது இன்ஃப்ராரெட் ப்ரொடெக்ஷனோட வர சன்ஸ்கிரீன்ஸும் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அடுப்புலேருந்து வர அண்ட் ஸ்டவ்லேருந்து வர ரேடியேஷனை தவிர்த்துக்கலாம் நம்ம. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி,
சென்னை வந்து நானும் வளர்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சென்னை வளர்ந்துட்டே இருக்குல்ல. ஆமா சுவாதி, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. வெளியூர்ல இருந்து ஃபேக்டரியில வேலை செய்யணும்னு வரவங்க கூட சென்னையிலே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கிறதுனால அங்க வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே இணைச்சு சென்னையை வந்து ஒரு பிரம்மாண்டமான சென்னையா மாத்த போறாங்க. வாவ், சூப்பர்ல. அப்ப சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு சொல்லு. எஸ், இப்போ வந்து சென்னையோட பரப்பளவு பார்த்தோன்னா 1189 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். பட் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே இணைச்சதுக்கு அப்புறமா 7 மடங்கா வந்து அது வந்து அதிகரிக்க போகுது. அதாவது 8878 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா மாறப்போகுது. சூப்பர்ல. அப்ப இனிமே பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் விட மிகப்பெரிய சிட்டியா சென்னை மாறப்போகுதுன்னு சொல்லு. கண்டிப்பா. இப்போ பாம்பேயோட பரப்பளவு பார்த்தோன்னா 4354 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஹைதராபாத் பார்த்தோன்னா 7100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அண்ட் பெங்களூர் பார்த்தோன்னா 8005 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். பட் இப்போ வந்து இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே இணைச்சதுக்கு அப்புறமா சென்னை தான் வந்து இருக்கிறதுலே பெரிய நகரமா மாறப்போகுது. அதாவது 8878 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா மாறப்போகுது. சூப்பர் சுவாதி. அப்ப இனிமே நம்ம தி கிரேட்டர் சென்னையில வாழ போறோம்னு சொல்லு. இந்த நல்ல செய்தியோட அடுத்த பகுதியான சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்லைட்லி இம்பார்ட்டண்ட்டான டாபிக், பட் அதே சமயத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் லாஸ் பற்றி நம்ம கேள்விப்படுறோம். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஐடியில் ஜாப்ஸ் இல்லை வந்துட்டாங்க, கல்ஃபில் இருந்தாங்க வந்துட்டாங்க, இல்லை அவங்க வந்து இங்கேயே ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாப் போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து கண்டிப்பாக அந்த அடல்ட், அந்த பெரிய பர்சனை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, என்டையர் ஃபேமிலியை வந்து ரொம்ப நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஜாப்லாம் இருந்தது, நல்ல ஒரு வருமானம் இருந்தது அப்படின்றதுனால குழந்தைங்களை வந்து முதல்ல இருந்தே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்லலாம் சேர்த்திருக்காங்க. இப்போ திடீர்னு ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த அகடமிக் இயர்ல வந்து அவங்கள வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிறைய ஃபேமிலிஸ்ல எனக்கே தெரிஞ்சு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம குழந்தை எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஏன்னா நம்ம முதல்ல வந்து எல்லாமே கொடுத்து பழக்கிட்டோம், இப்போ திடீர்னு ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற லெவல் வந்து நிறைய ஃபேமிலிஸ்க்கு செட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாட் கேன் வி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கிறது, உங்க குழந்தைய நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு முன்னால நீங்க வந்து மனசை தேத்திக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சில்ட்ரனோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய பெற்றோர்களே அவங்களே மனசு உடைஞ்சு எப்போ பாரு இதை பற்றி புலம்பிட்டு இருக்கிறது, அழுவுறது, அப்செட் ஆகுறது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து ஏதோ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, ஏதோ பெரிய பிரச்சனையை உருவாயிடுச்சு அப்படின்ற லெவலில் அவங்க வந்து இதை வந்து பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லெவல் ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக தான் ஒரு லாஸ் நடந்திருக்க வழியே மற்றபடி வேற எதுவும் நடக்கலை அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்குங்க. உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டுமே வந்து மணியிலிருந்து மட்டும் வந்தது அப்படின்னா தான் இது பிரச்சனை. மற்றபடி உங்களோட என்டையர் சுயமதிப்பு, உங்களோட செல்ஃப் வொர்த், செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இதை வந்து ஒரு டெம்பரரி சேலஞ்சா நீங்க பார்க்க முடியும். ஆனா மணி தான் எல்லாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை வந்து சைல்டுக்கும் கம்யூனிகேட் பண்றதுல பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க. குழந்தைக்கு சொல்லாத, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாத, நான் டெய்லி வெளியே போயிட்டு வந்துடுறேன், குழந்தைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ற லெவல்ல எல்லாம் நீங்க வந்து ஏமாத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை போயிடும். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் அப்படியே மெட்ரிகுலேஷனுக்கு மாற்றிட்டீங்க, இல்லை ஒரு சின்ன ஸ்கூலுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சைல்டு கிட்ட அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைனால அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. கண்ணு நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தோம், இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்ற லெவலில் மட்டும் அதை கம்யூனிகேட் பண்ணிடுங்க. காசு இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, அதனால தான் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடாதீங்க. ஏன்னா அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் அப்பா வந்து ஒரு லூசர், அவரால் வந்து ஒன்று ஹேண்டில் பண்ண முடியாது, ஒன்று சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு நம்மளே வந்து ஒரு ஆக்ஷன்ல நம்ம வந்து காட்ட ஆரம்பிச்சிடுறோம். இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காசு இல்லாம ஆஸ் ஃபேமிலி எப்படி நீங்க வந்து ஒருத்தரோட இருக்கலாம் அப்படின்றத வந்து ஹேபிட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீச்சுக்கே போய் விளையாடுறது, இல்ல நீங்க 3-4 பேர் இருக்கீங்க வீட்டுல அப்படின்னா நீங்க செஸ்ஸோ கேரமோ விளையாடுறதோ, இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து ஒருத்தரோட கம்பெனி அதை வந்து நீங்க என்ஜாய் பண்றதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்க. ஏன்னா சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும் என்ன அப்படின்னா மணி தான் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்,
இருக்கும் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸும் பாண்டிங்கும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து நீங்க வந்து அட்வைஸ் மூலமா இல்லாம ஆக்ஷன் மூலமா என்ஜாய் பண்ணி காட்டுங்க. செகண்ட் வந்து எல்லாருமே வந்து அந்த ஃபாதரை ஃபாதருக்கு ஜாப் போயிடுச்சு இல்ல மதருக்கு ஜாப் போயிடுச்சுன்னா எல்லாருமே அவங்கள வந்து சப்போர்ட்டிவா ஹேண்டில் பண்றது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா கொடுங்க. அது வந்து நம்மளும் வந்து எப்ப பாரு அவங்கள பாரு அப்பா பாரு வேலை இல்லை பாரு இப்படிதான் பேசுவாங்க உங்க அப்பா நான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்க சைல்டு முன்னால பேசாதீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கலாம், அப்செட்டா இருக்கலாம், ஆனா அது வந்து குழந்தை முன்னால காட்டாதீங்க. இன்னொன்னு மோர் இம்பார்ட்டன்ட், அந்த உறவுக்கே அது ரொம்ப விஷமா மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த பர்சன் ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைனால நொந்து போயிருக்கலாம். அந்த டைம்ல போய் நீங்க இன்னுமே அவங்கள மட்டம் தட்டினீங்க அப்படின்னா உங்களோட உறவுக்குள்ளேயும் அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிடும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. சக்சஸோட டெஃபினிஷன் வந்து உங்க ஃபேமிலிக்கு நீங்க மாத்தலாம். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து நான் சந்தோஷப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலும் அது ஒரு வகையான சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களோட மாடல் மூலமா காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் சேலஞ்ச் எப்படி ஃபேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க இதை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா சைல்டுமே வந்து நம்மளும் இதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு போவாங்க. நீங்க இதை நெகட்டிவா பார்த்து மறைக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா குழந்தை வந்து ஏதோ பெரிய தப்பு நடந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேமிலியில வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. எங்க அம்மா இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை மூடி மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மூடி மறைக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுல வந்து ஒரு குற்ற உணர்வு வளர ஆரம்பிச்சிடும். இதனால வந்து மற்ற இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லா ஃபேமிலிலையும் ஏதாவது டைம்ல வரலாம். இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி உங்களோட சந்தோஷத்தையே வீணாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா மாத்திடாதீங்க. இந்த சேலஞ்சிங் டைம்ஸ்ல உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. செகண்ட் வந்து அந்த ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களோட ஆட்டிடியூட்ல வந்து நல்ல கான்ஃபிடென்ஸும் கரேஜும் காட்டுறீங்கன்றது சைல்டுக்கு தெரியட்டும். ஃபெயிலியர் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து அந்த ஃபெயிலியர் வந்தாலும் நம்ம அதை வந்து ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்றோம். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதுல இருந்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோன்றதும் உங்க சைல்டுக்கு மாடல் பண்ணுங்க. மாடல் அப்படின்னும் போது அட்வைஸ் பண்ணக்கூடாது, உங்களோட செயல்கள்ல அது தெரியணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாண்டிங் டைம். ஃபேமிலியோட பாண்டிங் டைமை வந்து பியூட்டிஃபுல்லா நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த சேஃப்டி நெட் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூ வில் பி ஏபிள் டு கோ ஃபார்வர்ட். குழந்தைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து உறவுகள் டெவலப் பண்ணா கண்டிப்பா வராது. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆமா கண்மணி, அட்லாண்டிக் ஓஷனுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகும்போது ஃபிளைட்ஸும் ஷிப் எல்லாமே மறைஞ்சு போகிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 ஃபிளைட்ஸும் 20 கப்பல்களும் வந்து காணாம போகிறதா சொல்றாங்க. சரியாதான் சொல்லிருக்க ஸ்வாதி. இப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் இருந்து தான் ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி இப்ப அங்க இருக்கிற மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்க முடியல, இதுல வந்து இன்னொரு அப்டேட் வேறையா? ஆமா ஸ்வாதி, இப்ப அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு நடுவுல ஒரு தீவு உருவாகி இருக்கான். கடலுக்கு நடுவுல தீவா? என்ன சொல்ற கண்மணி? ஆமா ஸ்வாதி, அந்த தீவு முதல்ல ஒரு மணல் திட்டாதான் உருவாகி இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மணல் திட்டு வளர்ந்து ஒரு பெரிய தீவா உருவாகி இருக்கு. இப்ப அந்த தீவை பாக்குறதுக்கு ஒரு பிறை வடிவத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மைல் தூரமும் அதனுடைய அகலம் 400 அடியும் இருக்கா. இப்போ இந்த தீவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெல்லி தீவு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கடலே வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான இடம் தான். இப்ப அதுக்கு நடுவுல ஒரு தீவு வேற உருவா இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னே தெரியலையே. அதனாலதான் ஆராய்ச்சியாளர்கள் அந்த தீவை முழுமையா கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஆர்வ கோளாரா அதை பார்க்கணுங்கிறதுக்காக யாராவது போய் மாட்டிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய வார்னிங்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படியோ அந்த இடத்துல இருக்கிற மிஸ்ட்ரியை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போற ஷிப்ஸ் ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காப்பாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆத்திசூடியில் 40வது வாசகம் பார்க்குறோம். கைவினை கரவேல் அப்படிங்கிறது தான் இந்த வாசகம். கைவினை கரவேல் இது ரொம்ப ஒரு நல்ல வாசகம் அப்படின்னு சொல்லணும். அது குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாசகம். ஏன்னா இந்த கரவேலுங்கிற சொல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இயல்வது கரவேல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 3வது வாசகம் அது ஆத்திசூடியில். அறம் செய் விரும்பு ஆறுவது செய்யணும் இயல்வது கரவேல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த கரவேல்ங்கிற சொல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரவேல் அப்படின்னா வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ கைவினை கரவேல், அப்போ கரவேலும் வஞ்சகம் செய்யாதீங்கன்னா do not do injustice ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. இந்த கைவினை கரவேல் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். கைவினைனா கைத்தொழில், சரிங்களா? இந்த கைத்தொழிலுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வாசகம் பாருங்களேன் இந்த கைவினை கரவேல் அப்படிங்கிறது. என்ன பல பேருக்கு இன்னும் இந்த படிப்பு அப்படிங்கிறதோ அல்லது அறிவு அப்படிங்கிறதோ அப்புறம் வேலைக்கு போகிறதுங்கிறதோ ஏதோ ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக போயிட்டுருக்காங்க எல்லாருமே. படித்து முடிச்சிட்டோம் என்ன ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், அப்புறம் எங்கேயாவது எக்ஸாம் எழுதணும், இல்லைனா அப்ளிகேஷன் போடணும், பயோடேட்டா போடணும், இன்டர்வியூக்கு போகணும், வேலைக்கு போகணும். இது மாதிரி தான் ஒரு ஸ்டீரியோ டைப்பில் இருந்து வெளியே வரணும். அதற்கு இந்த வாசகம் மிகச்சிறந்த ஒரு உதவியாக இருக்கும். நல்ல வழிமுறையை சொல்கிறாங்க இவங்க, கைவினை கரவேல் அப்படிங்கிறது. இது ஏற்கனவே ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு வாசகம் இருக்குது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஒரு ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். ஆக்சுவலாக அதற்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் பல பேர் இதுக்கான வஞ்சகம் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கூட பார்க்க முடியுது. என்ன இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு 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 இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்களோ அவங்கெல்லாம் போய் ஏதேனும் இடத்துல வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த வேலைக்கு போகிற இடத்துல அவங்க என்ன வேலை சொல்லுவாங்களோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு, தூக்கம், திரும்பி வேலைக்கு போகிறது அப்படி தான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இப்படி வேலைக்கு போகிறாங்களோ அது நம்ம இன்ஜினியர்ஸும் கிடையாது, டாக்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டன்ஸாக இருக்கலாம், சார்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கலாம். எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவள் செய்கிற தொழில் இல்லாமல் ஏதேனும் ஒரு கைத்தொழில் மிக நிச்சயமாக அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா கைத்தொழில்னு சொல்லிட்டு ஒரு தனி வகுப்பே இருந்தது எல்லா பள்ளிக்கூடங்களுமே, குறிப்பாக அரசு பள்ளிகளில் அது இருந்தது. கைத்தொழில் அப்படின்னு ஒரு வகுப்பு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு மண்வெட்டி எடுத்து எப்படி வேலை செய்யறதுங்கிறது, கடப்பாறை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது, நெசவு தொழில் எப்படி பண்ணுறதுங்கிறது, பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதேனும் ஒரு கைத்தொழில் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைத்தொழில்ங்கிறது உண்மையிலே சொல்லி இந்த கைவினை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கைத்தொழில் விற்பனர்கள் இந்தியாவில் மிகவும் அதிகம். அதனால தான் மகாத்மா காந்தி திரும்ப திரும்ப கதருக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணமே அதுதான். ஏன்னா அது ஒரு கதர் என்பது ஒரு கிராம கைத்தொழில் தான். இந்த கிராம தொழிலாகட்டும், கைத்தொழிலாகட்டும், இதுக்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா நம்ம அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு உலகளாவிய பொருளாதாரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஒரு குளோபலைஸ்ட் எக்கானமி பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ வந்தது. ஆனால் அடிப்படையில் எப்படி இருந்தது இந்திய பொருளாதாரம் அப்படின்னா இது கிராமம் சார்ந்து கைத்தொழில் சார்ந்து தான் இருந்தது. அதனால தான் அப்போயே அவங்க சொன்னாங்க கைவினை கரவேல் அப்படின்னு. அதுல நம்ம வெகு தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த வாசகத்தை பார்க்கிறப்போ தான் நமக்கு உண்மையிலே இந்த வாசகத்தினுடைய பொருள் நமக்கு புரிகிறது. ஏன்னா பல பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லை, வேலை வாய்ப்பின்மைங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா உருவெடுத்துட்டு வருது அப்படின்லாம். மிக சமீபத்தில் வந்த ஒரு செய்தி கூட என்ன சொல்லுது அப்படின்னா இங்கிலாந்து தலைநகர் பிரிட்டனில் கூட ஏறத்தாழ 8% வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது அப்படின்னு. 8% ரொம்ப அதிகமான வேலை வாய்ப்பின்மை தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் அது மிகவும் அதிகம். அதெல்லாம் அந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே வரணும்னு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இதேனும் ஒரு தொழில் இருக்கணும். தன்னுடைய தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு தொழில் இருக்க வேண்டும், ஒரு சுய தொழில் இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த கதர் கிராம தொழில்ங்கிறதுலாம் அது அடிப்படையாக வைத்தது தான். இதிலிருந்து தயவுசெய்து வெளியே வந்து வகைகளுக்கு நீங்கள் வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான். இது தனக்கு தெரிந்த ஒரு கைத்தொழிலுக்கு வஞ்சகம் செய்வது மட்டுமே இல்லை, பொதுவாக கைத்தொழிலுக்கு எந்த ஒரு வஞ்சனையும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் மண்பாண்டம் செய்தல் அப்படிங்கிறது ஒரு கைத்தொழிலாக செய்ய முடியும். அதை சரிங்களா, நல்ல மண் இருக்கிறது, நல்ல மண் வளம் இருக்கிறது, தேவையான அளவுக்கு நீர் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் போதும். அது மண்ணையும் நீரையும் கலந்து அதிலிருந்து மண்பாண்டங்களை கலந்து கொடுக்க போகிறாங்க. இல்லை என்ன பல பேருக்கு தெரியாத ஒரு செய்தி அப்படின்னா இந்திய மண்பாண்டங்களுக்கு இதுவரையிலே நாம் அயல் நாட்டு சந்தையை உருவாக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இப்போது சீனாவிலிருந்து பல பொருட்கள் இங்கே வந்து கொண்டிருக்குன்னா சந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான பல பொருட்களை இங்கே கைத்தொழில் பொருட்களாகவே இங்கே நம்மால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அதற்கான ஒரு அயல்நாட்டு சந்தையை நம்மால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதை இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா கைத்தொழிலுக்கு நாம் வஞ்சனை செய்திருக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கணும். கைவினை கரவேல் அப்படிங்கிற இந்த வாசத்துக்கு பின்னால ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு சிந்தனையில் இருக்கிறது. தயவுசெய்து இதுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மீன் பிடித்தல்னு பார்க்குறோம் இல்லைங்களா, என்னதான் வந்து ஒரு மோட்டர் படகை கொண்டு போய் மீன் பிடிச்சாலாம் கொண்டு வந்தாலும் கூட அடிப்படை அது ஒரு கைத்தொழில் தான். இன்னைக்கு கூட பல கிராமங்களில் பார்க்கலாம், ஏரிகளிலும் குளங்களிலும் குட்டைகளிலும் மீன் பிடிக்கிறது நம்ம சர்வசாதாரணம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு கைத்தொழில் தான். ஆக மீன் பிடித்தலுக்கு எதிராக எந்த ஒரு தொழிலை எந்த ஒரு பணியை நாம் செய்தாலும் அது கைவினைக்கு
கைவினைக்கு செய்யக்கூடிய வஞ்சகம் தான். அதான் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் மீது அடிப்படை கைத்தொழில் தான் இருந்தது. எல்லாமே மனிதன் சார்ந்த ஒரு உழைப்பாகத்தான் இருந்தது. அதுக்கு நம்ம வஞ்சகம் செய்யறதுனால தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கைவினை கருவியல்ங்கிறது இது சாதாரணமாக உங்களோட கைத்தொழிலுக்கு நீங்கள் வஞ்சகம் செய்யாதீர்கள் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு தனி மனிதன் சார்ந்த ஒரு விஷயம். எப்போதுமே நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கடைக்கோடி மனிதனுக்குமே பொருளாதார விடுதலை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தானாகவே சுயமாக உழைத்து சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வருகிற போதுதான் அவனுக்கு உண்மையிலேயே ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த கைவினைக்கு ஏற்ற அந்த ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும். அப்பதான் அது கிடைக்கும். அது இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய் போட்டு இயந்திரத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலம் தான் ஒரு பொருள் உற்பத்தி செய்து என்னால் சந்தைக்கு கொண்டு போக முடியும் என்று சொன்னால், அப்ப கைத்தொழில் செய்யலாம் என்ன செய்ய முடியும்? மிக மிஞ்சி போனால் அந்த இடத்துல எதுவும் ஒரு வேலையாளாக, ஒரு பணியாளாக கூலி வாங்கி வேலை பண்ண முடியும். அவ்வளவுதான். ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக ஒரு பொருளாதார சுதந்திரம் ஒருவனுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, அது தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு கிராமமாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்துக்கு வழிகாட்டுவது எதுன்னா இந்த கைவினை தான், இந்த கைத்தொழில் தான். அதுக்கு எந்த விதத்திலும் வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது. இது மாத்திரமே இல்லை, இது மாதிரியான கைவினை வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒன்று தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து தொடர்ந்து மேற்கொண்டு செய்துக்கிட்டே வாங்க. நீங்கள் ஆடிட்டராவோ, அட்வொகேட்டாவோ, இன்ஜினியராவோ அல்லது ஆஃபீஸராவோ எப்படி வந்தாலும் கூட நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட அந்த கைத்தொழில் தொடர்ந்து நீங்கள் ஊக்கம் கொடுத்து கொண்டே வாருங்கள். நீங்கள் செய்ய 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 நீங்கள் அதில் ஒரு விற்பனர் ஆகிவிடுவீர்கள். அதனுடைய அந்த பழக்கம் விட்டு போகாமல் இருக்கும். இன்னும் பல கிராமங்களில் இப்போது கூட சுயமாக சம்பாதிப்பதற்கு வசதி இல்லாத பல இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா எம்ப்ராய்டரி தான். பல இடங்களில் பார்க்கலாம். சொந்தமாக கூடை பின்னுதல், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்னைக்கு கூட வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கைவினை என்று சொல்லக்கூடிய இந்த கைத்தொழிலுக்கு வஞ்சகம் செய்யாத வரையிலே உங்களுடைய பொருளாதாரம் எப்போதே மிகவும் நிலையானதாக நல்லதாக இருக்கும். அதனால ஒரு பொருளாதாரம் சார்ந்த மிகச்சிறந்த வாசகமாக இதை நாம் பார்க்கிறோம். கைவினை கரவேல். கைத்தொழிலுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் மற்றும் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன் வண்டர் டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.